ரொம்ப மட்டமா வேலையை பாக்குறீங்கடா. ஒரு டிஆர்பி காண்டி என்னென்ன வேலையை பாக்குறீங்க? இது எப்படி? இதெல்லாம் என்ன ரூல்ஸ்? 24 ஹவர்ஸ்ல ஒருத்தர் எவிக்ட் பண்றலாம் என்ன வகையில ரூல்ஸ்? அதுவும் வீட்டுக்குள்ள இருக்கவங்களே செலக்ட் பண்ணி ஒருத்தவங்களை வெளியே அனுப்புறலாம் என்ன ரூல்ஸ்? அப்ப வெளியே இருக்க மக்கள் நாங்க எதுக்கு? இல்ல, மக்கள் கிட்ட தான் இருக்கு. மக்கள் தான் அந்த ஷோ வந்து இது பண்ணணும். மக்கள் ஓட்டு போட்டு தான் யாரெல்லாம் உள்ள உட்கார வைக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணணும் நீங்களே சொல்றீங்க. அதுக்கப்புறம் நீங்களே வீட்டுக்குள்ளே ஒரு சான்ஸ் கொடுத்து வீட்டுக்குள்ளே எவிக்ட் பண்ண வைக்கிறீங்க. எங்களுக்கு புரியலையே நீங்க என்னதான் ஐடியா பண்ணிருக்கீங்க? அண்ட் இதுல வெறும் 24 ஹவர்ஸ். 24 ஹவர்ஸ்ல இன்னும் யாருக்கும் முழுசா பேர் கூட தெரிஞ்சிருக்காது. அதுக்குள்ள ஒரு எவிக்ஷன். அதுல என்ன சொல்றாங்கன்னா, வாய்ப்பை தவற விட்டுட்டீங்களாம். ஏண்டா டேய், வாய்ப்பை பறிச்சதே நீங்க தான்டா. உள்ள அனுப்புற மாதிரி அனுப்பிட்டு அந்த வாய்ப்பை புடுங்கி விட்டுட்டு கடைசியில வாய்ப்பு நீங்க தவற விட்டுட்டீங்க. உங்க கோப்பையை போட்டு உடைச்சிட்டு போங்கன்னு சொன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும்டா. முடியலடா, ரொம்ப கஷ்டமா இருக்குடா. இதுலயும் ஒரு சில பேர் வேலையை பார்த்துட்டு இப்போ உள்ள உட்காந்து நடிச்சிட்டு இருக்காங்க. அதை மொத்தமா பாத்துடலாமா? சோ வானக மக்களே, சோ இந்த வீடியோல பிக் பாஸ்க்கான லைவ் அப்டேட் தான் பார்க்க போறோம். சோ காலையில இருந்து நிறைய ப்ரோமோ பார்த்துட்டு இருந்தோம். நாமினேஷன் சாச்சனா வீக் அப்படி சொல்லி வந்துட்டு இருந்துச்சு. சோ அதுக்கான நாமினேஷன் இப்பதான் நடந்துச்சு. சோ இந்த நாமினேஷனை பாத்தீங்கன்னா எவனும் உருப்படியா பண்ணல. ஏன்னா இது ஓப்பன் நாமினேஷன். கொஞ்சம் பயம் இருக்கும்ல, ஓப்பனா யாரையா ஏதாவது சொல்லி அட்டாக் பண்ணிட்டான்னா அந்த இடத்துல நமக்கு பேக் ஃபயர் ஆயிருன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயத்தோட தான் எல்லாருமே இருக்காங்க. அதனால சிம்பிள் டார்கெட், தெரிஞ்ச டார்கெட் அந்த மாதிரி அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல முக்கியமா சில பல ஃபன்ஸ் இருக்கு. இதுல நம்ம ஆர்னோ இருக்காருல்ல, சோ ஆர்னோ அவர்கள் ஃபர்ஸ்ட் ஆளா வந்தாரு. சோ வந்தோடனே பயங்கரமா ஒரு டாபிக் பண்ண போறாரு, கண்டென்ட் கிரியேட் பண்ண போறான்னு பார்த்தா இல்ல நான் அன்சிதாவை நாமினேட் பண்ண வந்தேன் சார். பிக் பாஸ், நான் வந்து அன்சிதாவை நாமினேட் பண்றேன். காரணம் எதுக்குன்னா, உங்களுக்கு வெளியே நிறைய வேலை இருக்கு, வெளியே நிறைய ப்ராஜெக்ட் இருக்கு, அதெல்லாம் அவங்க போய் பார்க்கணும். அதனால நான் அன்சிதாவை நாமினேட் பண்றேன்னு சொல்லி சொல்றாரு. ஏன்டா டேய், உன் கேரிங்க்கு ஒரு அளவு இல்லையாடா? ஏடா வெளியே ப்ராஜெக்ட் இருந்தா எதுக்கு உள்ள விட்டான்னு கேக்குறேன். அவங்களுக்கு வெளியே ப்ராஜெக்ட் இருந்தா வெளியே உட்காரவி, வேற யாராவது உள்ள வந்திருப்பாங்க. இன்னும் எவ்வளவு பேரும் லைன்ல இருக்காங்க. அதை விட்டுட்டு உள்ள வந்த பிறகு யார சொல்ல ஏது சொல்லன்னு தெரியாம அண்ணன் வந்து அன்சிதாவை சொல்றாங்க. இதுல பிக் பாஸ் கோத்து விட்டாரு. உங்க கேரிங் புண்ணாக்கெல்லாம் இருக்கட்டு, உண்மையான காரணத்தை சொல்லு அப்படின்னா, சார் அவங்க வந்து பெருசா விளையாண்ட மாதிரி இல்ல சார், ரொம்ப அமைதியா இருக்காங்க சார், பெருசா ஆக்டிவா இல்ல சார், அதனால சொல்றேன்னு சொல்லி சொல்றேன். இதெல்லாம் எதுக்கு? இதெல்லாம் ஓப்பன் நாமினேஷன் ஆடா. நீங்க மொத்தமா எனக்கு தெரிஞ்சு நீங்க எல்லாமே மிச்சரா இருப்பீங்கன்னா எனக்கு ஃபீல் ஆயிட்டே இருக்கு. ஒருத்தங்கிட்ட அந்த ஒரு பவர் தெரியல எனக்கு, இன்னொருத்தையும் தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்கான்னு சொல்லிட்டு. இதுல அடுத்தது நம்ம ரவீந்தர் அவர்கள் வந்தார். இவர் தான் ஒரு கேமை சேஞ்ச் பண்ணி விட்டார். ஏன்னா இந்த மொத்த நாமினேஷன்ல அதிகமா ஓட்டுகள் வாங்கினது ரவீந்தர், ஜாக்லின், சாச்சனா. ஓகேவா? சோ இதுல முக்கியமா வேலையை பார்த்து விட்டது யாருன்னா ரவீந்தர், நம்ம ரஞ்சித், அப்புறம் ஜாக்லின், இவங்க தான் வேலையை பார்த்து விட்டாங்க. ரவீந்தர் வந்த உடனே சாச்சனாவை நாமினேட் பண்ணிட்டாங்க. அவர் கொடுத்த காரணங்கள் என்னமோ ஓகேவா ஃபீல் ஆச்சு. எப்படின்னா, அவங்க வந்து இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க, ஒரு வாய்ப்பு கிடைச்சு வந்திருக்காங்க. வந்த உடனே வீட்டுக்குள்ள ஒரு சின்ன சின்ன இஷ்யூ ஆயிருக்கு. அதை வச்சு சின்னதா ஒரு டாபிக் வரும்போது, நான் வெளியே போக தயாரா இருக்கேன், நான் வெளியே போறேன் அப்படி சொல்லி சொல்லும் போது இந்த வாய்ப்போட மதிப்பு அவங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். சோ அதனால இவங்க வந்து இருக்கிறதுக்கு தகுதி இல்ல நான் நினைக்கிறேன் மாதிரி அவர் சொல்றாரு. இவர் தான் அங்க வந்து ஒரு இக்க வச்சு விடுறாரு. இக்க வச்சு விட்டேன்னா தொடர்ந்து அவன் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இதுல யார் யார் அட்டாக் பண்ணா, நம்ம ஜெஃப்ரி அவர்கள். ஜெஃப்ரியுமே நம்ம சாச்சனாவை தான் சொல்றாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ஜெஃப்ரியோட சாச்சனா நிறைய கண்டென்ட் கொடுத்தாங்க, நிறைய ஐடியா கொடுத்தாங்க. பெண்களுக்கு முக்கியமா பல கண்டென்ட் கொடுத்தது வீட்டுக்குள்ள சாச்சனா தான். ஓகேவா? சோ ஜெஃப்ரி ஆண்கள்கிட்ட கண்டென்ட் கொடுத்தாரான்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஆனா பெண்கள் கிட்ட நிறைய ஐடியாஸ் கொடுத்தது, நிறைய கண்டென்ட் கொடுத்தது என்னமோ சாச்சனா தான். இவர் வந்து சாச்சனா சொல்றாங்க. அடுத்த பாத்தீங்கன்னா தீபக் அவர்கள். இவங்களுமே அதேதான், ரொம்ப லோவா இருக்கா, ரொம்ப அமைதியா இருக்கா, கொஞ்சம் ஆக்டிவா தர்றா, எங்களுக்கு ஆப்போசிட்டா இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி பயங்கரமா நிறைய காரணங்களை சொல்லி தீபக் அவர்கள் சொல்றாங்க. அடுத்தது அன்ஷிதா அவர்கள். அன்ஷிதா அவர்களை சொல்லவா வேணும்? அவங்க வந்து எதுக்கு வந்திருக்காங்க நம்மளுக்கே தெரியும், ஜோடியா சுத்துறதுக்கு வந்திருக்காங்க. அது இன்னும் டைம் கிடைக்கல நினைக்கிறேன். கண்டிப்பா வீட வேற பிரிச்சுட்டாங்க, ஏதாவது ஒண்ணு பண்ணுவாங்க, வெயிட் பண்ணுங்க. அன்ஷிதா சொல்லியாச்சு. அடுத்தது ரஞ்சித் அவர்கள். ரஞ்சித் அவர்களும் அந்த இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க. ரஞ்சித் அவர்கள் நினைச்சிருந்தா இந்த இதை கொஞ்சம் மாத்தி விட்டுருக்கலாம். பட் ரஞ்சித் அவர்கள் என்ன யோசித்தாங்கன்னு தெரியல. நம்ம சாச்சனா அவர்கள் சொல்லியாச்சு. கடைசியில ஜாக்லின் அவர்கள். எல்லாருமே சொல்லி முடிச்சாச்சுப்பா, எல்லாம் ஓகே. இவங்க 3 பேருக்கு தான் அதிக ஓட்டுகள் வந்துச்சு. யாரு? ஜாக்லின், சாச்சனா, அப்புறம் நம்ம ரவீந்தர் 3 பேருக்கு தான் வந்து கடைசியில் அதிக ஒரு ஓட்டு வித்தியாசத்துல நம்ம சாச்சனா அவர்கள் மாட்டிக்கிட்டாங்க. சாச்சனா அவர்கள் எவிக்ட் ஆகுறாங்க. நீங்க ஏதோ ஒண்ணு பண்ணிட்டீங்க, ஓப்பன் நாமினேஷன் ஒண்ணு பண்ணி முடிச்சாச்சு. சரி, எவிக்ட் ஆகும் போது நீ நேர்மையா தானே எவிக்ஷன் ப்ராசஸ் பண்ணிருப்ப ஓப்பன் நாமினேஷன். அப்போ நீ வந்து அப்ப அதை பத்தி ஃபீல் பண்ணக்கூடாது, ரிகரெட் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல வந்து ஒரு சீன் கிரியேட் பண்றாங்க நம்ம ஜாக்லின் அவர்கள். அங்க போயிட்டு நான் வந்து வேணும்னு பண்ணல, நான் தெரிஞ்சு பண்ணல, நான் மாட்டிப்பேன்னு சொல்லிட்டு பயந்து பண்ணிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சிருந்தா அந்த ஓட்டை வேற யாருக்கா போட்டிருந்தா கூட அவங்க டிரா தான் ஆயிருக்கும், திருப்பி நடந்திருக்கும், அது ஏதாவது நடந்திருக்கும், ஏதாவது ஒரு கண்டென்ட் தான் கிரியேட் ஆயிருக்கும். ஆனா ஓகே, நீ நம்ம இந்த இடத்துல தப்பிக்கணும்னா அடிக்க வேண்டியது யார? சாச்சனாவை தான் சொல்லி அடிச்சிட்டீங்க. பட் இந்த இடத்துல நான் தப்பு சொல்ல, கேம் அப்படிதான் விளையாடி ஆகணும், நம்ம தப்பு சொல்ல முடியாது. நீங்க கேம் ஆடிட்டீங்க, ஆனா அந்த கேம் ஆடி முடிச்சுட்டு ஒரு கேம் ஆடினீங்க தெரியுமா? நான் தெரியாம பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிரு, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நான் ரொம்ப வருத்தப்படுறேன் அப்படி சொல்லிட்டு பயங்கரமா உட்காந்து ஒரு கேம் ஆடுறாங்க. வெறித்தனமான கேம். இந்த மொத்த இதுலயுமே நமக்கு வருத்தமான விஷயம் என்னன்னா, சாச்சனா அவர்கள் எவிக்ட் பண்ணும்போது அந்த கோப்பையை உடைக்க சொன்னது. ஒரு டிராஃபி கொடுத்தாங்கல்ல, அந்த டிராஃபியை உடைக்க சொல்லும் போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா அந்த ஒரு பொண்ணு பல கனவுகளோட உள்ள வந்திருக்கும்.
ஒரு ஸ்டேஜ் கிடைச்சிருக்கு, அந்த ஸ்டேஜ்ல நம்மளால முடிஞ்ச விஷயங்களை கொடுப்போம், கண்டிப்பா அந்த ஸ்டேஜ் நம்மள அடுத்தடுத்து கொண்டு போகும்னு சொல்லிட்டு நிறைய கனவுகளோட தான் உள்ள வந்திருப்பாங்க. அந்த கனவெல்லாம் அங்க தூக்கி உடைச்ச மாதிரி நமக்கு ஃபீல் ஆச்சு. ஓகேவா? பட் இந்த இடத்துல இன்னொரு சீன் வேற கிரியேட் ஆகுது. என்னன்னா, நம்ம ஆர்னோ அவர்கள் இருக்காங்கல்ல, அவர் அந்த கோப்பையை உடைக்கும் போது ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் வந்து திரும்பிக்கிட்டார். சரி, நம்ம அப்போ எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, அவரு சொல்லியிருந்தாரு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு பிக் பாஸ்ல வந்திருக்கேன், பிக் பாஸ் என்னோட கனவு அப்படின்னாரு. சோ அதனால இன்னொருத்தர் கனவும் அந்த மாதிரி உடையுதுன்னு சொல்லி ஃபீல் பண்றாரு சொல்லி நானும் விட்டுட்டேன், சைட்ல வச்சுட்டேன். இந்த சைடு ரஞ்சித் அவர்களுமே அழுதாரு, சரி ஓகேன்னு சொல்லி அவரே சைட்ல வச்சாச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு போய் பார்த்தா உள்ள போய் உட்காந்து ஓ அம்மா அம்மா சாச்சரா போயிட்டாமான்னு சொல்லிட்டு ஒப்பாரி வைக்கிறாரு. ஏமா ஏய் ஏன்பா ஒப்பாரி வைக்கிற, ஆர்னவ் நல்லா தானே ப்ரோ இருந்தா ஏன் ஒப்பாரி வைக்கிறேன்னா, போய் சத்யா கிட்ட போய் சின்ன பொண்ணு எல்லாரும் பிளான் பண்ணி அட்டாக் பண்ணிட்டாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அந்த பொண்ணு மீண்டு வரணும், கண்டிப்பா உள்ள வரணும், உள்ள வந்து ஒரு டஃப் ஃபைட் கொடுக்கணும், அந்த பொண்ணு ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணு அப்படி சொல்லிட்டு பயங்கரமா பேசுறாரு. அந்த இடத்துல சத்யா பெருசா இது பண்ணல. சத்யா வந்து ஆமா ஆமான்னு சிரிச்சுட்டே போயிட்டு இருக்காரு. சத்யா வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன், ஜாலியா சிரிச்சுட்டே தான் இருக்காரு. சோ அந்த மாதிரி பேச்சு. இதுல இன்னொருத்தர் சொல்ல மறந்துட்டு பாருங்க, சௌந்தர்யா அவர்கள் செம்மையா ஒரு சம்பவம் பண்ணாங்க. இந்த நாமினேஷன்ல அவங்க ஒருத்தவங்க தான் எனக்கு தெரிஞ்சு ஓப்பனா உடைச்சாங்கன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணாங்கன்னா, அவங்க வந்து ஆர்னவை நாமினேட் பண்ணுவாங்க. என்ன சொல்லி பண்ணுவாங்கன்னா, நீங்க வந்து அன்ஷிதாவை நாமினேட் பண்ணீங்க, ஆனா அந்த காரணங்கள் ஏத்துக்கிற மாதிரி இல்ல, ஏதோ பண்ணணும்னு சொல்லி பண்றீங்க, சோ இது ஏதோ கேம் ஆடுறீங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா நீங்க 2 பேரும் வெளியே இருந்தே க்ளோஸ்னு எனக்கு தெரியும், சோ அதனால நீங்க ஏதோ கேம் ஆடுறீங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஆர்னோ மேல ஒரு குண்டை தூக்கி போட்டாரு. அந்த சௌந்தர்யா ஓப்பனா உடைச்சது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்க. இதுல நம்ம ஆர்னோ அவர்கள் அந்த இடத்துல அழுது முடிச்சாச்சா, முடிச்சிட்டு சரி முடிச்சிருப்பாருன்னு பார்த்தா திருப்பி போய் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல போய் உட்காந்து அங்க போய் ஓ அப்படின்னு ஒப்பாரி வச்சிட்டு இருக்காரு. எனக்கு புரியல ஏன் இந்த இடத்துல ஒப்பாரி வச்சிட்டு இருக்கீங்க. அப்ப அந்த இடத்துல போய் அன்ஷிதா அவர்கள் சமாதானப்படுத்துறாங்க, சரி விடு சரி விடு, அதெல்லாம் அப்படிதான் இருக்கும், கேம்னா அப்படிதான், அப்படின்னா இல்ல இப்ப எப்படி நீங்க அனுப்பலாம், எல்லாரும் சேர்ந்து அட்டாக் பண்ணிட்டீங்க, ஏய் நீ ஏன்டா சாச்சனாக்கு சப்போர்ட் பண்ற, சாச்சனா கிட்ட எனக்கு தெரிஞ்சு வெளியே நீ பேசியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன், சாச்சனா கிட்ட நீ உள்ள வந்த பிறகு கூட பெருசா பேசவே இல்ல, பெருசா க்ளோஸும் ஆகல, எது பெரிய கான்வர்சேஷன் கூட பில்ட் ஆகல, எனக்கு தெரிஞ்சு சாச்சனாவோட பேரை இந்த நாமினேஷன் அப்பதான் உனக்கு தெரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன், ஏன்னா அப்படிதான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஆனா சாச்சனா அனுப்பிட்டான்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கான். பட் நமக்கு இந்த இடத்துல இருந்து என்ன தெரியுதுன்னா, அண்ணன் வந்து ஒரு டிராமா கிரியேட் பண்றாரு. இப்போ கடைசி சீசன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, பிரதீப் அவர்கள் வெளியே வரும்போது பிரதீப்க்கு மக்கள் சப்போர்ட் பயங்கரமா கொடுத்தோம், மக்கள் சப்போர்ட் பயங்கரமா இருந்துச்சுல, அப்போ வீட்டுக்குள்ள போயிட்டு பார்க்கும்போது பிரதீப்க்கு சப்போர்ட் பண்ணி பேசினா அர்ச்சனாக்கும் அதே சப்போர்ட் உள்ள கிடைச்சிச்சு. வெளிய இருந்து அந்த பிரதீப் சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் உள்ள போய் அர்ச்சனாக்கு சப்போர்ட் பண்ணாங்க. சோ அண்ணன் அதை அப்படியே ரீமேக் பண்றாரு போல, ரீக்ரியேட் பண்ணுவோம், பேசாம நம்ம இங்க ஒரு சீனை போட்டா சின்ன பொண்ணு அனுப்பிட்டாங்க, வெளியே ஒரு சப்போர்ட் வரும்ல, அந்த சப்போர்ட்லாம் நமக்கு வந்துரும், பாரு அந்த பையன் எப்படி சப்போர்ட் பண்றான் பாரு சொல்லி சப்போர்ட் வரும்னு நினைச்சு அண்ணன் ஏதாவது கிரியேட் பண்றாருன்னு எனக்கு தெரியல. ஆனா அப்படி எதுவும் வராதுன்னு எங்களுக்கு தெரியும், நான் யாரு டிராமா பண்ணுவா, யார் என்னென்ன பண்ணுவோம். அண்ணன் வந்து ரொம்ப நேரம் ஓட்டுறாரு, அழுறாரு, அழுதுகிட்டே இருக்காரு, எம்மாடியோ ஆத்தாடியோ, எனக்கெல்லாம் பார்த்துட்டு ஏய் என்னடா இவ்வளவு டிராமா பண்றீங்க, விட்டா சீரியல் உண்மையாவே நடத்துவீங்க போல, சீரியல் ஆக்டருங்கிறத காமிச்சுக்கிட்டே இருக்கீங்களாடா அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. மொத்த சீரியல் ஆக்டர் கொஞ்சம் மிச்சரா தான் எனக்கு ஃபீல் ஆகுது. மேபி ஏதாவது டாஸ்க் வந்த பிறகு தான் தெரியும் நினைக்கிறேன், டாஸ்க்கும் கொடுக்க மாட்டேங்கான. ஏய் பிக் பாஸ் தயவு செய்து என்ன கொடுத்து தொலைங்க, ஒண்ணும் இல்லாம இவனை உட்காந்து ஃபுல்லா பேசிக்கிட்டே இருக்கிறானு, கரங்குது, தயவு செய்து டாஸ்க கொடுங்க. இதுல கடைசியில பாத்தீங்கன்னா முத்துக்குமார் அவர்கள் ஜாக்லினை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டாரு. என்னன்னா ஓப்பனா உடச்சிட்டார், நாமினேட் பண்றீங்க, நாமினேஷன் முடிஞ்சிச்சு, ஏன் ரிக்ரெட் பண்றீங்க, ஏன் ஃபீல் பண்றீங்க, ஏன் வருத்தப்படுறேன்னு சொல்றீங்க, நாமினேஷன் போல்டா பண்ணணும், அதை வந்து திருப்பி வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்ன. அது மட்டும் இல்லாம ஒரு விஷயத்துல ஒத்துக்கல நான் சேர்ந்துக்கலன்னு சொல்றீங்க, சேர்ந்துக்கலன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்க கூட சேர்ந்து சுத்துறீங்க, சோ உங்களோட மைண்ட் செட் தான் நீங்க என்ன கேம் ஆடுறீங்கன்னு சொல்லிட்டு முத்துக்குமார் அவர்கள் பயங்கரமா உடைக்கிறாங்க. அதுக்கு ஜாக்லின் என்னலாமோ உருட்டுறாங்க, நான் அப்படி என்னன்னு தெரியுமா, நான் இப்படி பண்ணேன் அப்படி பண்ணேன்னு சொல்லி உருட்டிட்டு இருக்காங்க. ஜாக்லின் அவர்கள் என்ன பொறுத்தவரைக்கு பக்காவான ஒரு நடிப்பு போட்டு கேம் போடுறாங்கன்னு எனக்கு தெரியுது. என்ன பொறுத்தவரைக்கு நான் அப்படிதான் ஃபீல் பண்றேன். உங்களோட கருத்தை நீங்க சொல்லலாம், தப்பு கிடையாது. என் சைட்ல இருந்து பார்க்கும்போது ஜாக்லின் வந்து அதாவது ஸ்கிரீன் எடுக்கணும் அப்படிங்கறதுல பக்காவா இருக்காங்க. ஏன்னா அது வேணும், பிக் பாஸ்க்கு அதுதான் வேணும் இல்லைன்னு சொல்ல. பட் இருந்தாலும் மேபி அது ஒருவேளை வீட்டுக்குள்ள யாருமே கண்டென்ட் கொடுக்கறதுனால, இவங்க கண்டென்ட் கொடுக்கறதுனால தனியா தெரியுதோ என்னமோ தெரியல, இவங்க கண்டென்ட் ரொம்ப துண்டா தெரியுது ஆக்டிங் மாதிரி. மேபி வீட்டுக்குள்ளே நிறைய பேர் கண்டென்ட் கொடுத்தாங்கன்னா இவங்க தெரிய மாட்டாங்களோ என்னமோ, வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. பட் முடிச்சு விட்டீங்கடா, ஆனா வாய்ப்பை தவற விட்டீங்கன்னு சொன்னீங்க தெரியுமா, அதை மட்டும் மறக்கவே மாட்டேன்டா. வாய்ப்பை புடுங்கி புட்டு வாய்ப்பை தவற விட்டாங்களாம், நல்லா பண்றீங்கடா.